இங்க இருக்கக்கூடிய தொடர்கள் எல்லாம் பாருங்க. இந்த தொடர்கள் எல்லாமே பேச்சு மொழியில நம்ம பயன்படுத்தக்கூடிய தொடர்கள் தான். பேச்சு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்கள் நம்ம பெரிதா தவறா எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனா இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது இந்த தொடர்கள் எல்லாம் இப்படி வரக்கூடாது. சரி, எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன்று என்ற சொல்லை நம்ம பயன்படுத்தும் பொழுது உயிரெழுத்துக்கு முன்னாடி அது ஓர் என்று மாறும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்று மாறும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம மாத்தணும். உயிர்மை எழுத்தை முதலாக கொண்டு வரக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி அது என்ற சொல்லை பயன்படுத்தலாம். ஆனா உயிரெழுத்தை முதன்மையா கொண்டு வர்ற சொற்களுக்கு முன்னாடி அது என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது. அஃது என்ற சொல் தான் பயன்படுத்தணும். அது உன்னுடைய புத்தகம் இல்ல, அஃது உன்னுடைய புத்தகம். அதே மாதிரி உயிரெழுத்த முதன்மையா கொண்டு வரக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி இது என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. இஃது என்ற சொல்லதான் நம்ம பயன்படுத்தணும். இது அகநானூறு நூல் இல்ல, இஃது அகநானூறு நூல். இது புறநானூறு நூல். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது இது என்ற சொற்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப இந்த தொடர் வந்து சரிதான். இங்க பாருங்க, இங்கேயும் உயிர்மை எழுத்துதான் இருக்கு. அதனால அதற்கு முன்பு அது இது என்ற சொற்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த தொடரும் சரியாத்தான் இருக்கு. அடுத்து பாருங்க, அது அவருடைய வீடு. உயிரெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி அது வரக்கூடாது, அதுதான் வரணும். அது அவருடைய வீடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சு மொழியில நம்ம அஃது இஃது அப்படிங்கிறத பயன்படுத்தலைன்னாலும் எழுத்து மொழிக்கு இந்த இலக்கண முறைப்படிதான் பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, இது அவர் எழுதிய கவிதை. இங்க எப்படி வரணும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது அவர் எழுதிய கவிதை. உயிரெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி அஃது இஃது ஆகிய சொற்களை நம்ம பயன்படுத்தணும். உயிர் மெய்யெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி அது இது போன்ற சொற்களை நம்ம பயன்படுத்தணும். இப்ப இதோட இங்கேயும் பாருங்க, அஃது அணில், அது வீடு, இஃது இலை, இது மரம், அஃது உரல், அது கடல். மொத்தமா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது இது ஆகிய சொற்களை பயன்படுத்தலாம். ஆனா உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது இஃது என்ற சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாணவர்கள் இன்னொரு தவறையும் செய்யறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 5 தொடர்கள் பாருங்க, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது வந்திருக்கு. அந்த மாதிரி தானே இந்த தொடர்கள் எல்லாம் வந்திருக்கு, இது சரிதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது இஃது, அது இது, இந்த சொற்கள் எல்லாமே நம்ம ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல தான் வரும். ஆனா இந்த தொடர்கள் எல்லாத்துலயும் பாருங்க பன்மை வந்திருக்கு. அதாவது அது யாருடைய குதிரைகள், குதிரைகள் பன்மை வந்திருக்கு. இஃது என்னுடைய புத்தகங்கள். பன்மையை குறிக்கும் போது அது இஃது அஃது இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே வராது. இங்கெல்லாம் எப்படி வரும் பாருங்க, அது யாருடைய குதிரைகள் வராது, அவை யாருடைய குதிரைகள், இவை என்னுடைய புத்தகங்கள், அவை அவருடைய கவிதைகள், இவை மாறனுடைய பொருட்கள். இஃது வராது, ஏன்னா கடைசியில பன்மை இருக்கு. ஒருமையில மட்டும்தான் அஃது இஃது அது இது சொற்கள் வரணும். பன்மையில அவை இவை இந்த சொற்கள் தான் வரும். பன்மையில அவை இவை நம்ம பயன்படுத்தும் போது உயிரெழுத்து உயிர்மை எழுத்து அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அவை இவை சொற்களை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்க இஃது வராது, இவை அண்ணனுடைய சட்டைகள். மாணவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அஃது இஃது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஆனா அது ஒருமையை குறிக்கிறதா இருக்கணும். இதுல இருந்து அஃது இஃது எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.